ஆமா, பைரவி எங்கம்மா? அவ அப்பவே சாப்பிட்டு போயிட்டா. அதுக்குள்ளையா? ஏன் புருஷன் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாளா? நீ காலையில சாப்பாட்டை 12 மணிக்கு வந்து சாப்பிடுவ, அது வரைக்கும் அவ சாப்பிடாம இருக்கணுமா? ஏமா, நீ எல்லாம் அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவ? ஆறுமுகம், நான் ஒரு உண்மையை சொல்லவா? நான் உங்க அப்பா வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடுவேன், உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு தடவை சாப்பிடுவேன். ஆனா உங்க அப்பா எவ்வளோ லேட் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணி நீ சாப்பிடுறியாடின்னு மன உருகி அப்படியே என்ன பாராட்டுவாரு. ஏமா, இப்படியா நீ அப்பாவை ஏமாத்திக்கிட்டு இருந்த? ஆமாண்டா. டேய், ஒருத்தரோட அன்பு அடையறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யெல்லாம் நம்ம சொல்லலாம், ஒன்னும் தப்பில்ல. அட பாவமே, இந்த ரகசியத்தெல்லாம் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமே அப்பா போயிட்டாரேமா. ஆறுமுகம், பைரவி மாதிரி ஒருத்தி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ சம்பத்தோட கைய வெட்டினதுனால உனக்கு அசலூர்காரன்ல இருந்து உள்ளூர்காரன் வரைக்கும் எவனும் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. நீ படிக்காததால உனக்கு படிக்காத பொண்ணுதான் பொருத்தமா இருப்பான்னு நான் உனக்கு படிக்காத பொண்ணாதான் தேடிட்டு இருந்தேன். ஆனா உன்னை கட்டிக்கிறதுக்கு படிக்காத பொண்ணுங்க கூட தயாரா இல்லப்பா. உன் பேரை சொன்னதும் பொண்ணுங்கெல்லாம் பயந்தாளுங்க. ஏதோ போன ஜென்மத்துல நீ ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்க, அதான் பைரவி மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா அமைஞ்சிருக்கா. நீ மட்டும் புண்ணியம் பண்ணலடா, நானும் கூட தான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனால தாண்டா இவ்வளவு அறிவான மருமக எனக்கு கிடைச்சிருக்கா. பைரவி எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. அப்படி ஒரு வளர்ப்பு. அறிவுலயும் சரி, படிப்புலயும் சரி, பண்புலயும் சரி, பைரவி மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு நீ காலத்துக்கும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பண்ண புண்ணியம் பைரவி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவி அமைஞ்சிருக்கா. அதே நேரம் பைரவி செஞ்ச பாவம் என்ன மாதிரி ஒருத்தன் அவளுக்கு புருஷன் அமைஞ்சிருக்கம்மா. என்னடா சொல்ற? பின்ன என்னம்மா, பைரவி எவ்வளோ படிச்சிருக்கா, அவ எவ்வளோ கனவோட வளர்ந்துருப்பா. ஆனா அவங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் கட்டின தாலியை மறுக்காம ஏத்துக்கிட்டான். இப்ப வரைக்கும் அவ ஆசை கனவுகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு உனக்காகவும் எனக்காகவும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாமா. நான் கட்டின தாலி பைரவியை மட்டும் இல்லம்மா, அவளோட அத்தனை ஆசை கனவுகள் எல்லாத்தையும் கட்டி போட்டுருச்சு. அவ இந்த உலகத்தையே சிறகடிச்சு வளம் வரணும்னு நினைச்சா. ஆனா என்ன கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான்.